உலகின் மேலே அன்பா இல்லை உலகினில் உள்ளதில் அன்பா உலகின் மேலே அன்பா இல்லை உலகினில் உள்ளதில் அன்பா நிலையில்லாத அன்பினை அறியும் மனமே நிலையில்லாத அன்பினை அறியும் மனமே இறையன்பை நீ அறிவாயா இறையன்பை நீ அறிவாயா மாயமில்லா அன்பா இந்த மாய உலகில் இல்லை மாயமில்லா அன்பா இந்த மாய உலகில் இல்லை 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 மெய்யாய் அன்பு மெய்ப்பட மனதில் வசனம் வசப்பட வேண்டும் மனதில் வசனம் வசப்பட வேண்டும் பூரண அன்பு புறம்பே தள்ள பயமது பறந்து பறந்து போகும் பயமது பறந்து பறந்து போகும் பயந்தால் அன்பில் பூரணமில்லை அன்பிலே பயம் என்றும் இல்லை 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 அதான் வீட்டுக்கே வர சொல்லியாச்சு. அப்புறம் என்னடி குழப்பம்? எங்க அப்பா எதுக்கு வர சொன்னாருன்னே தெரியலையே. நீ யாரு, எங்க வேலை செய்யற, எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவானா? அதுக்குதான். அதுதான் பெருசு திக்கு திக்குனுது. அவன் கூட பழக ஆரம்பிச்சப்பவே எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும். இப்ப வர சந்தேகம் அப்பவே வந்திருக்கணுமேடி. அப்போ லக்கு லக்குன்னு இப்ப திக்கு திக்குங்குதா? நீ என்ன ஆகும்னு நினைக்கிற? ஒன்னும் ஆகாம இருக்கணும்னா நீ என்ன பண்ண தெரியுமா? அவகிட்ட சொன்ன பத்தியா போய் அதை அப்படியே அவங்க அப்பா கிட்டயும் மெயின்டைன் பண்ணணும். அவளால உன்னை பிரிஞ்சு வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும் பாரு. அப்போ அப்ப சொல்லு, நீ டீம் லீடரா இல்ல வெறும் லேடரான்னு. பெருசு, நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு இன்னைக்கு வரலன்னு சொல்லிடவா? அவன் வரலன்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். நீயே யோசிச்சு பாரு. உங்க அப்பாக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்ககிட்டயே சொல்லிருப்பாரு. அவனை வீட்டுக்கு லஞ்சு கூப்பிட்டா சொல்லுவாரு? நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு தேவை அதிர்ஷ்டம் இல்ல, ஆசீர்வாதம். கண்டதுலயும் அதிர்ஷ்டம் வரும்னு நீ நம்பிட்டு இருக்க. கடவுள் கிட்ட இருந்துதான் ஆசீர்வாதம் வரும். அத நீயே தெரிஞ்சுப்ப. அவன் முதல்ல இன்னைக்கு வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணலாம். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது பெருசு. இப்படி என்னைக்காவது உங்க அம்மாட்ட சொல்லிருக்கியா? உள்ள சாகிறது அன்புலடா, உடம்பு சாகிறது காதல்ல. பெத்து வளர்த்த அம்மா செத்துட்டான்னு எவனாவது தற்கொலை பண்ணிக்கிட்டதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? 2 மாசம் பழகின விட்டுட்டு போயிட்டா உடனே தற்கொலை பண்ணிப்பான். இப்ப நீயும் அந்த நிலைமையில தான் இருக்க. போயிட்டு வா. நான் எதையுமே பிராக்டிக்கலா திங்க் பண்றவன். மீனாவும் அப்படிதான். அவங்க அம்மா சொல்லுவா. அந்த நம்பிக்கையில தான் உங்களை வர சொன்னேன். மீனா கிட்ட நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன். நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு போட்டோவை காமிச்சா. ஆமாப்பா, சிங்கப்பூர் கம்பெனி டீம் லீடரா இருக்காருன்னு சொல்லல? எனக்கு கேஸ்ட் நோ பார், ஆனா கேஷ் நோ பார்னு சொல்ல மாட்டேன். பேர்ல மணி இருந்து பாக்கெட்ல மணி இல்லைன்னா இதே மீனா உங்களுக்கு கசப்பா தெரியவா? அப்ப நான் கிளம்புறேன் அங்கிள். இருங்க போலாம். இனிமே தானே கிளைமேக்ஸ். நான் ஐஸ்கிரீம் சொன்னேன்.
குடுமா. ம். நீங்க மீனாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் அங்கிள் அப்படி கேட்குறீங்க? இல்ல, ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ம். மீனா உங்களை முழுசா தெரிஞ்சுக்கல, நீங்களும் மீனாவை முழுசா தெரிஞ்சுக்கலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அதிர்ஷ்டமா பார்க்கறதுனால மீனாவுக்கு எந்த தோல்வியும் பெருசா தெரியாது. லாட்டரி டிக்கெட்ல பரிசு விழலனா அடுத்த டிக்கெட் வாங்குற மாதிரி போய்கிட்டே இருப்பா. அதான் மீனா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, அவகிட்ட எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்கன்னு மீனா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒர்க் பர்மிட் கையில வச்சிருக்கீங்க? இருந்தா கொடுங்க. பாஸ்போர்ட் காப்பி இல்ல ஐடி கார்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா பார்க்கறதுக்கு தான். உங்க தங்க வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்திருந்து பையன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தா நீங்களும் இப்படிதான் கேட்டிருப்பீங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு என்ன வேணும்? என் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? அதை இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? புரிய வைக்கிறேன் வா. உனக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்? ஏன்னா அதுக்கு காரணம் உனக்கே தெரியும். மீனா, நான் போய் சொன்னது தப்புதான். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துருவியா? நீ உண்மையை சொல்லியிருந்தாலும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். நீ ஒரு சாதாரண லேபர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? நீ எங்க என்ன விட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம்தான் காரணம். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புதான் காரணம் மீனா. ஏமாத்துறதுக்கு பேரு அன்பு இல்ல. உண்மையை மறைச்சது ஏமாத்துறது ஆயிடாது. அதனால நான் உன் மேல வச்சிருந்த அன்பு இல்லைன்னு ஆயிடுமா? Yes, you are a coward, you are a hypocrite, you are a cheater, you are a liar. அப்படியே இருக்கட்டும் மீனா. அதுக்காக இவ்வளவு நாள் நம்ம பேசினது பழனது எல்லாம் நான் பணக்காரன் நினைச்சுதானா? என்ன பார், என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்கிட்ட எந்த தகுதியும் இல்ல. என்ன படிச்சிருக்க? டிகிரி வச்சிருக்கியா? என்ன சம்பாதிக்கிற? என்ன வேலை செய்யற? எந்த தைரியத்துல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? சிங்கப்பூருக்கு சாதாரண கூலி வேலைக்கு வந்த ஒன்ன விரும்பின பாரு. அதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்ல, உன்னை நம்பினது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மான ரோஷம் இருந்தா என் பின்னால வராத. கெட் லாஸ்ட்.
சுப்பிரமணி, சுப்பிரமணி, என்ன வீடு ஜப்திக்கு வந்துருச்சுப்பா. வரட்டும், அதனால என்ன இப்போ? என்னடா இப்படி பேசுற நீ? வேற எப்படி பேசணுங்கிற? வேற எப்படி பேசணுங்கிற? பணம் பணம் பணம், உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம் இல்ல, பணம் மட்டும் தான் வேணும்ல? என்னடா ஆச்சு உனக்கு? வீடு ஜப்தி ஆனா நாங்க எல்லாரும் நடுத்தருக்கு தாண்டா போகணும். நானும் இங்க நடுத்தருவுல தான் நிக்கிறேன். போங்க, நீங்களும் போங்க, நடுத்தருவுக்கு போங்க, நடுத்தருவுக்கு போங்க. நடுத்தருவுக்கு போங்க, நடுத்தருவுக்கு போங்க. ஐயோ, என்னடா டிபி வந்த மாதிரி இருமுற? டேய், அது டிபி இருமல் இல்லடா, டிடி இருமல், அதாவது தேவதாஸ் இருமல். ராஜா, காசு இருந்தா கொடுறா. காலையிலே உங்ககிட்ட கேட்டேன், நீ ஒண்ணுமே சொல்லாம போயிட்ட. ஏற்கனவே வாங்கின பணத்தை நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்க. லோன் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பேங்கை வச்சு நடத்திட்டு இருக்கோம்? காசு கொடுக்காதீங்கடா, அவன் குடிக்க கேக்குறான். டேய் விஜய், வேண்டாம். டேய், வேற எதுக்குடா கேக்குறா? உடம்பு முடியலடா, 2 நாளா வயிற்று வலிக்குது, அதான். கொஞ்சமா குடிக்கணும். சீரியஸா சொல்றேன், யாரும் உனக்கு காசு கொடுக்காதீங்கடா. விஜய், நான் உன்கிட்ட கேட்கலடா, வாய மூடு, இல்ல மரியாதை கட்டுறோம். ஏடா கை தூக்குற? வாங்கின காசை யாருக்கு திருப்பி கொடுக்கல, ரூமுக்கும் பணம் கட்டல, கேட்டா ரோசம் வருதோ? தெரியுமாடா உங்களுக்கு? இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. டேய், நான் உன்கிட்ட கேட்கலடா, உன் காசை கொடுத்துட்டலடா, நீ ஏன்டா தேவையில்லாம பேசுற? பேசுவேண்டா, ரூமுக்கு பணம் கட்டலன்னா எல்லாரும் தான் கேட்பாங்க. சோத்துக்கு வழி இல்லாத நாய் எதுக்குடா குடிக்கணும்? தெரியுமாடா, உடம்பு முடியலடா, டாக்டர் கிட்ட போகாதடா, காசு கேட்டேன். டேய் விடுடா, என்னடா இது? பெருசு, வயிற்று வலிக்குது பெருசு, 2 நாளா முடியல பெருசு, எனக்கு டாக்டர் கிட்ட போகதான் பெருசு, காசு கேட்டேன். என் காசுல எத்தனை நாள் குடிச்சிருப்பானுங்க? என்ன கேட்காம என் சட்டை பேட்டை எத்தனை நாள் போட்டிருப்பானுங்க? என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து எத்தனை நாள் தம் அடிச்சிருப்பானுங்க? சோத்துக்கு வழி இல்லாத நாய்ங்கிற பெருசு என்ன? என்னடா ரத்தம்? டேய் 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 சுப்பிரமணி, டேய் டேய் வாங்கடா இங்க. உலகின் மேலே அன்பா இல்லை உலகினில் உள்ளதில் அன்பா? உலகின் மேலே அன்பா இல்லை உலகினில் உள்ளதில் அன்பா? நிலையில்லாத அன்பினை அறியும் மனமே, நிலையில்லாத அன்பினை அறியும் மனமே, இறையன்பை நீ அறிவாயா? இறையன்பை நீ அறிவாயா? சுப்பிரமணி, நீ இந்த உலகத்தை விட்டு போயிடு. உன் மேல அன்பு செலுத்த யாரும் இல்லை. நீ செத்து போயிடு. உன்னை நேசிக்க யாரும் இல்லை. உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. நீ இந்த உலகத்தை விட்டு போயிடு. நீ இந்த உலகத்தை விட்டு போயிடு.
அன்பு செலுத்த யாரும் இல்லை. நீ செத்து போயிடு. உன்னை நேசிக்க யாரும் இல்லை. உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. நீ இந்த உலகத்தை விட்டு போயிடு. நீ இந்த உலகத்தை விட்டு போயிடு. God bless you. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. யார் அவரு? அவர் கடவுள். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. இல்ல தம்பி, அவரு எல்லாருக்கும் கடவுள். இன்னைக்கு உங்களை காப்பாத்தினவரும் அவருதான். இயேசு உங்களை நேசிக்கிறார். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே.